ஜீவநாடியில ஜீவசமாதியை பற்றி இல்லை ஜீவசமாதியில் வணங்கும் முறை பற்றி ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்களா? ஒரு சித்தர் அஷ்டமா சித்தி சேர்ந்த சித்தர் தன்னுடைய உடலை மட்டும் விட்டுட்டு ஆன்மாவை வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாரு. ஆனால் அந்த உடலுக்கும் அந்த ஆன்மாவுக்கும் தொடர்ந்து கனெக்ஷன் இருக்கு. ஜீவ சமாதி தான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த ஆன்மீகம். மற்றெல்லாம் நீ பண்றதுதான். ரொம்ப ரொம்ப சுத்தமான ஆத்மா தான் அங்கே போக முடியும். அமெரிக்காவிலேயே தீர்க்க முடியாத ஒரு உடல்நல கோளாறு சாதாரணமா ஒரு டாக்டரமா தீர்த்துட்டாங்க. நான் ஒரு ஜீவநாடி படிக்கும் போது நீங்க போன வேலை திரும்பி வரீங்கன்னு சொன்னேன். சாமியை ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றளவுல தான் உன்னைய வச்சுப்பாரு, வேற எங்கேயும் வைக்க மாட்டான்னு சொன்னீங்க. 12 கிலோமீட்டர்லயே அவருடைய நேரடி பார்வையில வீடு அமைச்சு கொடுத்துட்டாரு எனக்கு. ஜீவநாடியில ஜீவசமாதியை பற்றி இல்ல ஜீவசமாதியில வணங்கும் முறை பற்றி ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்களா? ஜீவ சமாதி அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது என்னன்னு தெரிஞ்சுக்க. ஒரு சித்தர் அஷ்டமா சித்தி சேர்ந்த சித்தர் தன்னுடைய உடலை மட்டும் விட்டுட்டு ஆன்மாவை வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாரு. சரி. ஆனா அந்த உடலுக்கும் அந்த ஆன்மாவுக்கும் தொடர்ந்து கனெக்ஷன் இருக்கும். புரிஞ்சுங்களா? அவர் வேற ஒரு உருவத்துல பார்த்துட்டு போவாரு, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க போவாங்க. ஜீவ சமாதி தான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த ஆன்மீகம். மத்தெல்லாம் நீ பண்றதுதான். புரிஞ்சுங்களா? இப்ப இங்க ஒரு அகத்தியர் இருக்கிறாரு, அங்க ஒரு அம்பாள் சிலை இருக்குது. நீங்க எப்ப பாத்துக்கிறீங்க ஒரு 2 பேத்தையும்? இல்ல. நீயா பார்த்து அகத்தியருக்கு தாடி வச்சா உண்டு. கொஞ்சம் கட் பண்ணி ஒரு ஷேவ் பண்ணி அகத்தியருக்கு இப்போ லேட்டஸ்ட் அகத்தியர் இதுதான் முடிஞ்சு போச்சு. ஆமா. இப்போ விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா விநாயகர் நான் ஸ்டைலில் பண்ணுறான் நம்பால். ஆமா. கரெக்டா? கம்ப்யூட்டர் விநாயகன்றான், ஏஐ விநாயகன்றான். ஆமா. ஸோ ஜீவ சமாதி அந்த கதைலாம் நடக்காது. அவரு போனாலே உங்களுக்கு தெரியும் வைப்ரேஷன். ஜீவ சமாதியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் போயிட முடியாது. எல்லாரும் போக முடியாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப சுத்தமான ஆத்மா தான் அங்க போக முடியும். அல்லது சரணாகதின்னு ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போயிடணும். ஐயா உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லை, நீ மட்டும்தான் காப்பாற்றணும்னு போய் பிரிக்கணும். உன்னுடைய பணமோ உங்களுடைய பதவியோ உங்களுடைய ஜபர்தஸ்தோ உங்களுடைய மிகப்பெரிய விஷயம் நடக்காது. சரி. அங்க நடக்காது. அவரு நினைக்கணும். இப்போ முந்த நாள் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அமெரிக்கால இருந்து ஒரு நண்பர் வந்திருந்தாரு. அவர் பேரே சொல்றாங்க, மது அப்படின்னு. அவருடைய சிறந்த நண்பர். அவர் நம்ம கிட்ட அஸ்ட்ரோ பாக்குறாரு. அஸ்ட்ரோ பார்த்து நம்ம நல்லா இருக்காரு. திடீர்னு வந்துட்டாரு. அன்னைக்கு திடீர்னு வந்துட்டாரு. சரி. ஏர்போர்ட்ல இருக்கேன் சார், உங்களை பார்க்கணும், உங்க வீட்டுக்கு வரணும்னாரு. நான் சொன்னேன், நீ வீட்டுக்கு வர்றது இருக்கட்டும், நான் இப்ப கிளம்பிட்டேன், நான் உங்களை ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணிக்கிறேன். பாதி வழி போகும்போது எனக்கு தோணுச்சு, இவர் ஏன் நம்ம வழக்கம் போற ஜீவசமாதி கூட்டு போக கூடாது, நல்ல நண்பராச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லவே இல்லை. நான் வாங்க சார், அவரு நினைச்சிட்டு இருந்துக்கிறாரு, ஏதோ நான் கேஃபிடேரியா கூட்டு போறேன், ஏதோ காஃபி ஷாப்பை கூட்டு போறேன், ஏதோ ஹோட்டலுக்கு கூட்டு போறேன், அதை சாப்பிடலாமா இதை சாப்பிடலாமான்னு யோசிச்சுட்டு வர்றாரு. சரி. நானே வழக்கமா போற ஜீவசமாதி தான் அது. அந்த ஜீவசமாதியில அன்னைக்கு என்ன விசேஷம் எனக்கு தெரியாது. புரிஞ்சுங்களா? புரியுது. போன அன்னைக்கு மறுநாள் அந்த மகான் பிறந்த நாள். ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. சரி. அலங்காரங்கள் நடந்துட்டு இருக்கு. இவருக்கு அந்த நண்பர் மதுக்கு மிகப்பெரிய குஷி. ஆமா. போனாரு, உட்கார்ந்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் நிர்வாகிகள் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அருமையான சாப்பாடு, சிறப்பான சாப்பாடு சாப்பிட்டோம். நல்லா கேட்டுங்க. மறுநாள் அந்த பிறந்தநாள் வைபவத்துக்கு அங்க நடக்கக்கூடிய பூஜைகளுக்கு ஃபுல் டைம் 4 மணி நேரம் உட்கார்ந்து பாக்குறாரு. நல்ல ஆச்சரியமான நிகழ்ச்சி தான். அப்போ அவர் முடிவு பண்ணிட்டாரு. யாரு? அந்த சித்தர் அந்த அவதார புருஷன் முடிவு பண்ணிட்டாரு, மது வரணும் அப்படின்னு.
இன்ன வரை இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் தன்னுடைய அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்ப அதிர்ச்சியிலேருந்து மீளவே இல்லை. நிச்சயமா. அவருடைய மகளுக்கு ஒரு அமெரிக்காவிலேயே தீர்க்க முடியாத ஒரு 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 சின்ன உடல்நல கோளாறு சாதாரணமா ஒரு டாக்டரமா தீர்த்துட்டாங்க. அது வந்து வெளிப்புற தோற்றத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. ஒரு 3 பெண் குழந்தைகள். அதில் அவருக்கு மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. ஸோ இதனுடைய கருத்து நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த ஒரு நாள் தானே வந்தார். அந்த ஒரு நாளில் எவ்வளோ இன்டென்சிஃபையாக வந்திருக்காரு பாருங்க. அவர் ஒரு நிமிடம் கூட இந்த அமெரிக்க பெருமைகளை பேசலை. என்ன அவர் எப்போ போனார் எப்படி இருக்கான்னு பேசலை. ஒன்லி பக்தி 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 பக்தி. அந்த சாமியை பார்த்து கும்புறது, அங்கே உளுந்து கும்புறது, ஏதாவது தெரிஞ்ச மந்திரத்தை சொல்றது, சாப்பிட்றது, சின்ன சின்ன குட்டி குட்டி சேவைகள் வேற செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஓ, வந்த முதல் நாள்லயே நாள்ல ஏர்போர்ட் அனுபவமே வித்தியாசமான அனுபவம் இருக்கு பாத்துங்க. அதனால வந்து ஜீவ சமாதின்றது உங்களை அழைக்கும். உங்களை அழைக்கணும். அழைச்சப்பதான் போகணும். இப்போ அநேகமா பதிவுல நம்ம எதுவும் மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கே நான் தான் சொன்னேன். கண்டிப்பா நீங்க தான் சொன்னீங்க, என்னை கூட்டிட்டு போனீங்க. இல்ல இன்னைக்கு போங்க நான் சொன்னேன். நிச்சயமா எனக்கு போக சொன்னீங்க. மறுநாளைக்கு போனேன், பார்த்தேன். அவர் இப்போ ஆராதனையில கலந்துக்கிட்டேன். இன்னொரு குடும்பத்துக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துக்கு போங்க தயவு செய்துன்னு சொன்னா தூங்கிட்டேன்றாங்க. போக முடியல அவங்களால. நிச்சயமா. ஆனா நான் போய் ரொம்ப அற்புதமான தரிசனம் பண்ணிட்டு மன அமைதியோட வந்தேன். நல்லா சாப்பிட்டீங்களா? நான் இன்னைக்கு சாப்பிடல. நான் போன நேரம் 4 மணி. ஆனா அமைதியான மன அமைதி, நல்ல தரிசனம், ரொம்ப ரொம்ப அற்புதமான. ஜீவ சமாதின்றது வந்து பவர் ஹவுஸ். இப்போ நீங்க வந்து வர்றது இங்க வந்து வர்றது 220 வோல்ட். அவ்வளவுதான். ஒரு கோயிலில் நம்மளுக்கு கிடைக்கிறது 220 வோல்ட். ஜீவ சமாதி கிடைக்கிறது 4440 4000 kVA மாதிரி. நிச்சயமா அங்க உள்ள அங்க ஜாஸ்தி. அங்க வேண்டுதலே கிடையாது. வேண்டுதல் கேட்க முடியல. வேண்டுதலே கிடையாது. ஏன்னு கேட்டா ஒரே வேண்டுதல் தான், எனக்கு எது நல்லதோ அதை மட்டும் செய். நிச்சயமா நிச்சயமா. எனக்கு எது கெட்டதோ தயவு செய்து செய்யாத. அடுத்து ஜீவசமாதி நிறைய ஜீவசமாதி நம்ம செய்ய போக வேண்டிய அவசியம் கிடையாது. பல பேர் அது ஒரு பெரிய ஒரு நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு ஜீவசமாதி இருக்கு, அந்த பக்கம் ஒரு ஜீவசமாதி இருக்கு, இந்த பக்கம் ஒரு ஜீவசமாதி இருக்கு. இங்கேருந்து உடலை வருத்தவே வருத்தாத. ஒரு ஜீவசமாதியில உனக்கு வைப்ரேஷன் லாக் ஆயிடுச்சுன்னா அங்கேயே இருந்துரு. நீங்க சொன்ன ஒரே வார்த்தை, சரணாகதி அடைஞ்சிட்டா போறோம். போனோம்னா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றீங்களா? கண்டிப்பா. அதோட அங்கே அதே லாக் ஆயிடும். ஒரு அம்மாவுக்கு 10 புள்ள இருந்தாலும் சரி, 10 பிள்ளைக்கும் பால் கொடுக்குறது ஒரே ஒரே தாய் தான். ஆமா நிச்சயமா. அதே மார்பகங்கள் தான். 3 புள்ள ஒட்டுக்கா வந்து கேட்டாலும் அதுக்கு எப்படி கொடுக்கணும் அந்த தாய்க்கு தெரியும். சரியா? உண்மைதானே? ஆமா நிச்சயமா. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஜீவநாடி படிக்கும் போது 1 வருடத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், நீங்க போன வேலை திரும்பி வரீங்கன்னு சொன்னேன். ஆமா கரெக்டா சொன்னீங்க. ரொம்ப நாள் இருக்க மாட்டேங்க. ஆமா, போன வேலை திரும்பி வரும், வந்து நல்லா இருக்கும்னு சொன்னேன். கண்டிப்பா. இன்னொன்னு சொன்னீங்க, சாமியை வந்து ஒரு 20 கிலோமீட்டர் சுத்தளவுல தான் உன்னைய வச்சுப்பாரு, வேற எங்கேயும் வைக்க மாட்டான்னு சொன்னீங்க. நான் கூட நான் ஈரோடுல இருந்த இடத்துல வீடு வாங்கலாம்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து அவருடைய கண் பார்வையில 12 கிலோமீட்டர்லயே அவருடைய நேரடி பார்வையில வீடு அமைச்சு கொடுத்துட்டாரு. எனக்கு நிரந்தரமா நல்ல வீடு அமைச்சு கொடுத்துட்டார். அதனால அவருடைய வாக்கு வந்து எந்த ஜோதிடத்திலும் வந்திருக்காரு, எதுலயே வரல. நிச்சயமா வரல. நீங்க அந்த 20 கிலோமீட்டருக்குள்ள அமைச்சு கொடுத்தது 12 கிலோமீட்டர் தெரியும். நீங்க பார்க்காத ஓலைச்சுவடி கிடையாது. இல்ல நிச்சயமா நம்ம தான் கரெக்டா சொன்னோம். நிச்சயமா அதான் நடந்தது. ஜீவநாடியில நிச்சயமா நிம்மதி அடைவீங்கன்னு சொன்னேன். நிம்மதியா தான் இருக்கேன். உங்களுக்கு இருந்து தொல்லையெல்லாம் போய் நிம்மதியா இருக்கீங்களா? நிச்சயமா இருக்கேன்.